சாஞ்சிட்டு இருக்கேன். உன்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணும். போன வாரம் என் ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போறதுக்கு ஒரு செயின் தாங்க நீ போட்டு வீட்டு திரும்பி விட்டு தாரேன்னு சொன்னதுக்கு என்கிட்ட செயின் ஒண்ணு இல்ல அப்படி சொன்னாங்கல்லம்மா. ஆமாடி, 4 நாளைக்கு முன்னாடி அண்ணி அவங்க ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு இங்க இருந்து பேக்குக்குள்ள அவ்வளவு நகையை வச்சுக்கிட்டு எடுத்துட்டு போய் அங்க மண்டபத்துல போய் இந்த உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளவு தங்க நகையாமா போட்டுருக்காங்க. என்கிட்ட ஒரு ஆளு வந்து சொல்லிச்சு பாத்துக்க. கையாண்டி அப்படி ஒரு ஆளு வந்து சொல்லிச்சு, ஏ செல்ல தாயி உன் மர்மம் உனக்கு தெரியாம நகையெல்லாம் நிறைய வச்சிருக்கா அப்படி சொல்லிச்சு பாத்துக்க. அது மட்டும் இல்ல, அண்ணி அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பவுன்ல மோதிரம் gift-ஆ கொடுத்திருக்காங்களாம். ஒரு பவுன்ல மோதிரம் இல்லடி, ஒரு பவுன்ல இந்த காப்பாம் டி காப்பாம். இது தெரியாம வச்சம்மா நான் இவ்வளவு நேரம் மோதிரம்லாம் நினைச்சிட்டு இருக்கேன். காப்பா போட்டுருக்காங்க. கடவுளே பாத்தியம்மா, கொஞ்ச நேரம் போட்டு போறதுக்கு ஒரு செயின் தரதுக்கு முடியல. யாராருக்கலாமோ காப்புன்னு கொண்டு போடுறாங்க. ஐயோ, நம்ம பேசுனதெல்லாம் அண்ணி வாசல்ல நின்னு கட்டங்க போல இருக்கே. பேசாம சரண்டர் ஆயிர வேண்டியதான். அது போக்குல முருங்கிக்கிற உருகிட்டுனே அவதான் வந்து எல்லா விஷயத்தையும் கக்குனா பாத்துக்க. அதனாலதான் நான் கூட ஆமா ஆமான்னு சொன்னேன் பாத்துக்க. நான் வேற ஒண்ணும் எனக்கு தெரியாது. என்ன கோர்த்துட்டாலே எங்க அம்மா நீ நான் கூட ஒரு பொண்ணு மோதிரம் தான் சொன்னேன். எங்க அம்மா தான் சொன்னா ஒரு பொண்ணு காப்பு அப்படினா நீ காப்பு போட்டலாம்ல. முச்சு மார்க்கெட்டிங் மாதிரி என்னேட்டி மாட்டி விடுத. நீ தானே வந்து சொன்ன உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அண்ணி அவ்வளவு தங்க நிறைய போட்டுருக்கா நமக்கு தெரியாம அப்படி சொல்லி சொன்ன. எனக்கு செயின் தரலாமான்னு சொன்னா போ. என்ன பத்தி தான் 2 பேரும் இல்லாததும் பொல்லாததுமா குண்டா பட்டி பேசிட்டு இருந்திருக்கிய. நீ எதுவுமே கேட்டுட்டு நிக்கலையா மர்மோளா? கூறிட்ட குப்பாண்டிகளா, நான் இப்பம்ல வரேன். வசமா சிக்கனேல உங்க வாயாலே அம்முக்கு டும்முமா அம்மா டும்மாள்